சாயந்தர டைத்துல லைன் எவ்வளவு கணம் வருது? எல்லாம் டியூட்டி முடிஞ்சு போற டைமு. அவன் வாண்டிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். உங்களுக்கு கம்பெனி ரூமு. அவன் போய் வண்டியில யாத்தியா ஒரு பங்கில் போட்டு தூங்குறவன். அவனுக்கு ரூமு கிடையாது. போய் இதுக்கு தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு பங்கில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கி காலையில் எழுந்து அவங்க ரெகுலர் வேலையை ஆரம்பிப்பான். இதுதான் குழப்பு. வேற என்ன, நம்மளுக்காக கம்பெனி பிரச்சனை இல்லை. வண்டி வீணாக போனாலும் ஓரம் கட்டிக்கலாம். அவன் டயர் பஞ்சர் ஆனாலும் அவன் தலையில் விடிஞ்சது தான். அவனே தான் கைட்டி மாற்றணும், போகணும், வரணும். நமக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஒரே மெசேஜ், சலாம் அலைக்கும் முதிர் கேபிளான ஜாயர் பஞ்சரை தான் வேணும். அந்த மூச்சு தானே சாவதா தாரி கலா அப்படின்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் இந்தமாரி ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பினா போதும். அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளுக்கு ஓவர் டைமோட நம்ம உட்காந்துக்கிறதால நம்மளுக்கு கேள்வி கிடையாது. ஏன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏசியில் தான் உட்காரப்போம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்தமாரி இந்தமாரி ரோடு இவ்வளோ ரோட்டை கட்டுப்பாங்க. இந்த ரோட்டில் இவ்வளோ கேப்பில் தான் போகணும். வண்டியை ஒட்டிட்டு போனீங்கன்னா அதுக்கு 350 ரூபா 350 ரூபா ஃபைனு. அப்போ நம்ம ஊர் காசுக்கு 3600 ரூபா பக்கம் வருது. ஒரே செகண்ட் தான் அவன் வருவான், ஒன்றும் பேச மாட்டான். ஒரே வார்த்தை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோ கேப் விட்டு போகணும். இவ்வளோ சவுதி உள்ள இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. அசால்ட்டாக யாரும் ஓட்ட முடியாது. அது இந்த ரோடு அநியாயத்துக்கு போடுறானுங்க. அதனால சவுதி வரவங்க சைட்டுக்குள்ளே ஓட்ட பாருங்க. ரோட்டுக்கு வர ஆசைப்படாதீங்க லைசன்ஸ் எடுத்து. ரொம்ப சங்கடம். அதை மட்டும் பார்த்துங்க. காட்டுக்குள்ளே ஓட்டுறமே, ஐயோ பாலைவனத்துக்குள்ளே ஓட்டுறமே, அதுதான் பக்கா சேஃப்டி. எந்த டென்ஷனும் கிடையாது. ஐயோ அவன் ரோட்டில் பெரிய வண்டி ஓட்டுறான், இவன் சின்ன வண்டி ஓட்டுறான், அதை கணக்கு பண்ணாதீங்க. நம்மளுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறான், நம்மளுக்கு என்ன ஓவர் டைம், அவ்வளோதான். அதை தான் நம்ம கணக்கு பண்ணணும். ரோட்டில் ஓட்டலாம். நீங்கள் 4000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லுவான். 8 ஆனாவுக்கு புண்ணியம் கிடையாது. ஒரே ஒரு கேமரா இல்லைன்னா ஒரு வண்டி சைடு போட்டால் முடிஞ்சு போச்சு. உங்கள் 1-1.5 மாத சம்பளத்தை அப்படியே கட் பண்ணுவான். அது பேசிக்கு நல்லா இருந்தா, பேசிக்கு 1000 1200 முடிஞ்சு போச்சு. 3 மாத சம்பளத்தை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் உள்ளே ஓட்டுங்க, நிம்மதியான வாழ்க்கை. காலையில் ஓட்டினா 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, மற்றபடி உள்ளேயே ஓட்டிட்டு அழகாக ஓட்டலாம். வராதிங்க, பாரினே வராதிங்க. 1000 ரூபாயா காசாக இருந்தாலும் அதுக்கு 100 ரூபா செலவு போட்டு 900 ரூபா மிச்சம் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே வந்து நம்ம கோடீஸ்வரனால மட்டும் கணக்கு பண்ணாதீங்க. இப்போ வீடியோ எடுக்கிற தம்பிக்கே வரக்குள்ள முடி ஹீரோ ரஜினிகாந்த் மாரி வச்சிருந்தாரு முடிய. இன்னைக்கு ரஜினிகாந்த் கோல்ட் ஆஃப் இருக்காரு, அந்த மாரி வச்சிருக்காரு முடியப்ப. பார்த்துங்க அவர் மண்டையும். 4 வருஷம் 7 மாதம் ஆயிடுச்சுப்பா. 4 வருஷம் 7 மாசமா? ஆனால் இன்னும் உருட்டா பாடா காணும். அதே கடை அப்படியே தான் இருக்குது. வாங்குற காசு வாய்க்கும் பார்த்த மாட்டேங்குது, கழுத்துக்கும் பார்த்த மாட்டேங்குது. கேட்டால் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு வர சொல்கிறானுங்க. எனக்கு இருக்குண்ணா ஒரு 3000 சில்லர் இருக்கு. 3000 சில்லறன்னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு? 21 ரூபா 50 பைசான்னு போட்டாலே 80 பைசா போகுது. இப்போ 50 பைசா போட்டாலே வந்துச்சு 65,000 பக்கம். 65,000 பக்கம். ஆமாம், 65,000 பக்கம் வந்துச்சு. என்ன பொழப்பு சவுதி பொழப்பு. ஓட்டணும், உள்ள ஓட்டணும், இல்லைன்னா கூலி வேலைக்கு வரணும். முடிச்சோமா, பசி ஏறணுமா, காலையில வந்தோமா. அப்ப கம்பெனி அவன் இந்த இடத்த 170 கிலோமீட்டர் சிட்டி ஆகிறானா, உன்கிட்ட கொடுத்துட்டு போவான். அவன் கொடுக்குற மாதிரி கொடுக்க இந்த பக்கம் பிடிக்கிறான். இந்த நம்ம ஊர்ல ஜிஎஸ்டி வரி சொல்ற மாதிரி இதுல இப்படி சொல்லி ஃபைனும் சொல்லி வாங்கிக்கிறான். அவ்வளவுதான். வேற எதுவும் அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. வெயில பாருண்ணா, வெயில் சாயந்தரம் என்னமா அடிக்கி. அவ்வளவுதான். கேமரா 60 கொடுத்துருக்கான். இதுல 60பா. இது 60க்கு மேல போனா அடி. எனக்கு 2 வாட்டியே வந்துருக்கு. இப்ப முந்தா நேத்து தான் வந்துச்சு. 226 ரூபா. அப்ப கணக்கு பண்ணிக்க, நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபா வந்துச்சு. 4600 ரூபா வந்துச்சு. இதுல அப்படியே ஓட்ட கட்டிக்கலாமா? அப்படியே இதுல ஓவர்டேக் பிரச்சனை கிடையாது. செக்யூரிட்டி பாத்துக்க வேண்டியதான். இல்லைன்னா அந்த ஒயிட் கலர்ல அலைவாங்க கேமரா வச்சுக்கிட்டு. அது எந்த கலர் காரணம் சொல்ல முடியாது. பிரைவேட் ரோடு தானே இது? பிரைவேட் ரோடுலாம் கிடையாது. இதுலயும் செக்கிங் இருக்கு. இதுல செக்கிங் இருக்குது, போகுது வருது எல்லாம் இருக்கு. பயப்படாம ஓட்ட கட்டிக்கலாம். இல்ல அடிக்கலாம். அவன் நம்மள ஒண்ணும் பண்ண போறதில்ல. எவங்க இருந்து கேமரா அடிப்பான்னு தான் தெரியாது. காரு வருது, ஒரு நாள் ஏத்தி உட்கார வச்சு ஏன்னா பல நாள்ல துன்பத்துல விட்டுறாத. அவன் போயிட்டு இருக்கான், இங்க பாரு லைன் கட்டி வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டு லாருக்காரன் வரட்டான், அவன் வந்து அடிப்பானே. லைனா வருது பாரு. எல்லாம் அவன் டியூட்டி முடிச்சு போறான்.
நம்ம டக்குன்னு ஏறினோம்னா டக்குன்னு ஏறது பிரச்சனை இல்ல. மேடு இறங்கிட்டு இறங்கணும் இறக்கத்துல சொல்லு. ஏன்னா நான் இந்த மாதிரி போய் தான் அவசரப்பட்டு தான் இப்ப நான் நிக்கிறேன். இப்ப 70,000 75,000 முக்காலப்பம் நிக்கிறேன். ஃபைன் முக்காலப்பம் சொல்லக்கூடாது, ஃபைனும் சொல்லணும். இப்பதானே ரோட்டுக்கு வந்திருக்கா, எடுத்தாலும் முக்காலப்பம் போறேன். நான் அப்ப எடுத்தா இல்ல என்னமோ சொன்ன மாதிரி தொட்டதுக்கெல்லாம் குத்த விடுற மாதிரி போடுறேன். அதான் சொல்றேன், எடுத்து நினைச்சதுக்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணா கண்ணு முன்னாடி பண்ணா மட்டும் தான் போவான். ஆமா கேமரா இருக்குப்பா, இந்த கேமரால தான் இந்த கேமரால தான் நான் மாட்டினேன். ஒரு கேமரா அடிச்சது எனக்கு எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி 150 ரூபா வந்துச்சு. அப்ப அந்த ஓவர்டேக் பண்ணா மட்டும் தான் போடுவான். இந்த இருக்குது இந்த இதான் மக்களை பாருங்க, இந்த கேமரா தான் நம்மளுக்கு மொய்ய வைக்கிறது. அப்படி இல்லையே, சம்பந்தமே இல்லாம பிடிச்சு கொண்டு வந்து போட்டுறேன். இது தெரியாம கேமரா வந்து விட்டுது. ஆமா இது தெரியாம இல்ல. அப்ப நான் 80 85 எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்ப கேமரா எவ்வளவு ஃபிட் பண்ணல, பின்னாடியே போயிட்டு நிக்கிறான். அதான் அவன் போக மாட்டேங்கிறான். அந்த பார்க்கலையில் போட்டிருக்கானு அவன் என்ன பண்ணுவான், அவன் லோடு வண்டியை எதிரும் மூட வாங்க பண்ணுவான். ஒரு வண்டி இல்ல எம்டியா போய்க்கு நிக்கிறான். இவன் ஆனா காரக்காரன் பின்னாடி வந்தாலும் ஹெட்லைட்டை தூக்கிட்டே வருவான். சேர்த்து இருக்கேன் அவன். போறான் பாரு பின்னாடி அப்படியே ஹெட்லைட்டை தூக்கிட்டு என் ஹெட்ல யாருக்கு ஒரு பிரேக்ல கால வைக்க மாட்டாங்க. எனக்கு கீர் மாத்த போறாரு. இவனுலாலேதான் இப்ப தலைவலி ஆக்சிடென்ட் ஆகுறது. ஒரு பதட்டத்துல விட்டுறானுங்க, போய் பின்னாடி போய் குத்திடுறானுங்க, டக்குன்னு ஏறிட்டுறானுங்க. அப்புறம் மாதிரியா எப்படி எப்படி வரான், ஏதோ கட்டிங் அடிக்கிறான் பாரு. விட்டு அந்த இடத்த விடக்கூடாது. அவனை விடாம போயிருந்தாலே அவன் நேரம் யூட்டன் போட்டு அவன் 10 கிலோமீட்டர் சுத்தி வந்துருவான்.